தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, பிரதமர் மோடி ஆட்சியில் மட்டும் 3500க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதாக கூறினார். கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி கூட தமிழகத்தைச் சேர்ந்த 19 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதாகவும், இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க திமுக குரல் எழுப்பினால் முடியாது என்று மறுப்பதாகவும் கூறினார். உடனடியாக கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளை விபத்தில் விடுவிக்க வேண்டும் என்று கோரி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தால், நேற்றைய தினம் மோடி அரசு அதை பற்றி அதற்கெல்லாம் வேலை இல்லை, கொடுக்க முடியாது என்று மறுக்கிறார்கள். அதே நேரத்தில் இவர்கள் நடத்திய அந்த நாடகத்திற்கு, ராமர் கோயில் விவகாரத்திற்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை பேசிக்கொண்டு இந்தியா பூராவிலும் மக்களை திசை திருப்புகிற வகையிலே மோடி அரசு செயல்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டதை போல 2014ஆம் ஆண்டு இதே மோடி இதே பகுதியில் வந்து என்ன சொன்னார்? பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஒரு மீனவன் கூட இலங்கை அரசால் கைது செய்யப்பட மாட்டான் என்று சொன்னானா இல்லையா? இதே ஊரிலே சொல்லிவிட்டு தானே போனார். இதை சொல்லிதானே பிஜேபி ஓட்டு கேட்டது. 10 வருடத்திற்கு பின்னால் இன்றைக்கு என்ன நிலைமை? மோடியினுடைய ஆட்சியிலே மட்டும் 3076 மீனவர்கள் இதுவரையிலே இலங்கை அரசாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கேட்டால் கூட 8ஆம் தேதி 19 பேரை பிடிச்சிட்டாங்கன்ன உடனே உடனடியாக 9ஆம் தேதி நேற்று முத்துராமலிங்கத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள் என்று எனக்கே தெரியாது. நானே இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறேன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் செயற்குழு உறுப்பினர் நண்பர் குணசேகரன் தான் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு தலைமை அறிவித்திருக்கிறது, 9ஆம் தேதி இரவு டிவியில் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கு பின்னாலே என்னை தலைமை தாங்க வேண்டும் என்று தலைமை கழகத்திலிருந்து சொன்னார்கள்.